வரீங்க? என் பேர் காவ்யா சங்கர். நான் டெக்சாஸ் யூஎஸ்ல இருந்து வரேங்க. எப்படி இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லைங்க, இதுதான் என்னோட முதல் வாட்டியா வரது. எவ்வளவு ஆர்வமா இருக்கு உள்ள போய் பார்க்க? ரொம்பவே ஆர்வமா இருக்கு. இப்ப உள்ள போறப்போ யூகேல எல்லாம் எப்படி பொங்கல் கொண்டாடுனீங்க? இங்க எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க? எப்படி இருக்கு? யூஎஸ்ல கொண்டாடுவோம், ஆனா ஜல்லிக்கட்டுன்ற ஒரு கான்செப்ட் அங்க இல்ல. அந்த அந்த வகை மாடுங்க அந்த இதெல்லாம் கிடையாது. பொங்கல் வைப்போம், பட் இது ஜல்லிக்கட்டு நேர்ல பாக்குறதுன்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்க போறீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தது யூஎஸ்ல இருக்குங்க, இங்க ஒரே இடத்துல இவ்வளவு தமிழ் மக்கள் சொந்த பந்தங்களை பாக்குறீங்க, இது எப்படி இருக்கு? ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு. எங்களுடைய சொந்தங்களை பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாரும் ரொம்ப அரவணைச்சு எங்களை வெல்கம் பண்றாங்க இங்க. சோ அதனால உங்களோட பூர்வீகம் மதுரை தாங்க. மதுரையில நரிக்குடி பக்கத்துல பரமக்குடி அந்த ஏரியா. வணக்கம், கதிர்வேல் குமார ராஜா, நியூயார்க்ல இருந்து வரேங்க. நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தோட தலைவர். இது எனக்கு 2வது முறை. போன தடவை நாங்க அழக தமிழர்கள் அந்த கூட்டத்தோட வந்திருந்தோம். அப்போ இவர் எம்பிஎஸ்ஆரோட வந்திருந்தோம். இப்ப செகண்ட் டைம் எங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் எல்லாம். இது லீவ்ல நீங்க ஜல்லிக்கட்டு பார்க்க வரீங்க. ஆமாங்க. அடுத்த தலைமுறை அவங்களுக்கு இந்த பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் எடுத்து சொல்றீங்களா? அதை ஒரே ஒரு ரீசன் இதுதான். அதான் நம்ம எவ்வளவுதான் நம்ம அங்கிருந்து எடுத்து சொன்னாலும் அவ்வளவு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நேர்ல கூட்டிட்டு அப்கோர்ஸ் இவங்களுக்கு அது மாதிரி காமிக்கிறப்ப தான் அவங்களுக்கு என்ன நம்ம தமிழ் அந்த ஜல்லிக்கட்டுனா என்னங்கிறதே தெரியும். ஏன்னா அதுல அமெரிக்கால பர்டிகுலரா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு ஜல்லிக்கட்டை பத்தி. நிறைய ஒரு தப்பான எண்ணங்கள் கோட் இருக்கு. அதை அனிமல்ஸ் சித்திரவதை அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இதை மெயினா இதை காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை கூட்டிட்டே வந்திருக்கோம்.